எல்லோருக்கும் வணக்கம். என்னோட சேனல் நேம் வந்து அருள்தாஸ் வுட்வொர்க். என்னோட சேனலில் எதை பற்றின வீடியோ போடுவேன்னா வுட் ஒர்க்கிங் வீடியோ அண்ட் வுட் எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ போடுவேன். மறக்காமல் வீடியோ புதுசாக பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா பூஜா ரூம் டிசைன் பற்றி பார்க்க போகிறோம். ஆல்ரெடி பூஜா ரூம் டோரை பற்றி நிறைய வீடியோ போட்டிருப்பேன். பட் இதில் வந்து என்ன வித்தியாசம் இருக்குன்னா, இதில் வந்து டிஃப்ரெண்ட் சிம்பிள்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா வந்து நார்மலாக ஒரு பூஜை ரூமில் பார்த்தீங்கன்னா ஒரு பெல்லு ஒரு சவல் தான் கட் பண்ணி இது போட்டிருப்பேன். பட் இதில் வந்து என்னென்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக சிம்பிள்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணியிருப்பேன். அது என்னென்னு நான் சொல்கிறேன் நான். அது மட்டும் இல்லாமல் இதுக்கு தேவையான மெட்டீரியல்னு பார்த்தீங்கன்னா ப்ளேவுட்டு, ட்ரில்லிங் மிஷினு, ஜிக்ஸாக் மிஷினு, டிசைன் டெம்ப்ளேட். இதாக பார்த்தீங்கன்னா இது தேவையான மெட்டீரியல். டிசைன் டெம்ப்ளேட்டுன்னு பார்த்தீங்கன்னா பெல் டிசைன் தவிர்த்துட்டு வேறு 2-3 டிசைன் டெம்ப்ளேட் யூஸ் பண்ணியிருக்கேன். அது உங்களுக்கு க்ளீனாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். என்னென்ன டிசைன் டெம்ப்ளேட்னா ஓம் டிசைன் டெம்ப்ளேட், சக்ரா டிசைன் டெம்பிள் யூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கு வந்து பெல் டிசைன் டெம்பிள் யூஸ் பண்ணியிருக்கேன். இதாக பார்த்தீங்கன்னா நான் யூஸ் பண்ண டிசைன் டெம்பிள். ஒன்று வந்து பெல் வந்து நான் கட் பண்ணால் அப்படியே ஃபோட்டோ எடுத்து பார்த்தேன். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஓம் டிசைன் டெம்பிள். அதுக்கு வந்து இன்னொன்று வந்து அந்த சக்ரா அதை சாய்பாபா சொல்லுவாங்களா அந்த டிசைன் டெம்பிள் ஒன்று. ஆக்சுவலாக ஆர்ச்சி வந்து கட் பண்ணியிருக்கேன். பட் ஆர்ச்சி வந்து இதில் வந்து நான் மென்ஷன் பண்ணலை. பட் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷன் தான் பண்ணுவேன். நான் கட்டிங் ஒர்க் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் காமிச்சிருப்பேன். ஏன்னா வந்து கட்டிங் ஒர்க்கெல்லாம் போட்டால் வீடியோ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10 மினிட்ஸ் போவாங்க. வாங்க வீடியோவில் போகலாம். அதுக்கு முன்னாடி வந்து சப்ஸ்கிரைப் பண்ணல. ஆல்ரெடி வந்து 300 சப்ஸ்கிரைபர் ரீச் ஆச்சு. நீ எந்தளவுக்கு சப்ஸ்கிரைப் இன்க்ரீஸ் பண்ணிங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் என்னோடய வீடியோ குவாலிட்டி இன்க்ரீஸ் பண்ண முடியும். அதுமாதிரி நான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான வீடியோஸ் போடுவேன். இதை ஃபஸ்ட்டு பார்த்து ஃபுல் அண்ட் ப்ளேவுட். இதில் தான் நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா மைக்கா ஓட்டின ப்ளேவுட். இதில் தான் வந்து டிசைன் கட் பண்ண போகிறேன். இதில் வந்து 2 டைப் ஆஃப் டிசைன் யூஸ் பண்ணுறேன். ஒன்று வந்து ஓம் டிசைன் ஒன்று. இது பார்த்திங்கன்னா இதுதான். ஆக்சுவலாக என்ன பண்ணேன்னா ஒரு பேப்பரில் பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு அதில் டெம்ப்ளேட் கட் பண்ணி அதுக்கப்புறமா அந்த ஸ்டிக்கர் எடுத்துன்னு போயிட்டு டோரில் ஃபிக்ஸ் பண்ணிட்டு ஸ்டிக்கரை ஒட்டிட்டு அதுக்கு என்ன பண்ணால் அது மேலே தான் டிசைன் டெம்ப்ளேட் பண்ணுவோம். இந்தமாரி வந்து 2 டிசைன் டெம்ப்ளேட் யூஸ் பண்ணியிருக்கோம். அதேமாரி வந்து 3ஆவது இன்னொரு டிசைன் யூஸ் பண்ணுவோம். ஒன்று வந்து விளக்கு டிசைனு. அதோட டெம்ப்ளேட் வந்து மிஸ் பண்ணிட்டேன். அதனால் வந்து அதை வந்து இதில் மென்ஷன் பண்ண முடியல. இது இப்போ நம்ம கட் பண்ணுறது வந்து ஓம் த சிம்பிள் தான் கட் பண்ணின்னு இருக்கோம். மற்றபடி மேலே பெல்லு கட் பண்ணி முடிச்சாச்சு. பாட்டமில் வந்து விளக்கு ஒன்று வரும், அந்த அகர்வத்தி சிம்பிள் ஒன்று வரும். அது வந்து இன்னும் கட் பண்ணி முடிக்கல. அடுத்து மேபி இதில் இந்த வீடியோவில் சின்ன போர்ஷனில் அதை காமிச்சிருப்பேன். அது மட்டும் இல்லாமல் என் சேனலில் வந்து வுட் வீடியோவில் வந்து ஐயோ மெசேஜ் அனுப்பிச்சிச்சா. ஓகே, நம்ம பேக் டு வாஸ்கால் டிசைன் பற்றி போட்டிருப்பேன், டைனிங் டேபிள் டிசைன் போட்டிருப்பேன், கட்டில் பற்றி வேணால் எல்லா டிசைன் பற்றி போட்டிருப்பேன். இது வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ஒரு டேபிள் முடிஞ்சிச்சு. கீழே வந்து விளக்கம், நடுவில் ஓமு, டாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா பெல். இது வந்து ஒரு சைடு டோரு. ஏன்னா டோர் வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு வரும், ரைட் ஹேண்ட் சைடு வரும். இது வந்து பார்த்தீங்கன்னா ரைட் ஹேண்ட் சைடு டோரு. இப்போ வந்து நம்மனா லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்க டோரை பற்றி பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே ஃபினிஷிங் ஒர்க் முடிஞ்சாச்சு. ஏன்னா அந்த டிசைன் நான் கட்டிங் ஒர்க் ஃபுல்லாக போட்டால் வீடியோ வந்து ரொம்ப லென்த்தாக போகும். நான் முன்னால் முடிஞ்சேன்னா 1 மினிட்ஸ் இல்லை 5 மினிட்ஸ்க்குள்ளே இந்த வீடியோ முடிக்கணும்னு சொல்லி என்ன பண்ணிட்டேன்னா முடிஞ்சளவு என்னென்ன கம்மி பண்ணுவோம் எல்லாத்தையும் கம்மி பண்ணிட்டேன். இது பார்த்திங்கன்னா அடுத்த டிசைன் அந்த சக்கரா இதுவும் பெல்லு ப்ளஸ் வந்து கீழே வந்து அகர்வத்தி. ஏன்னா வீடியோ வந்து ரொம்ப லென்த் போர்ஷனாக போச்சுன்னா வந்து எப்படி இருந்தாலும் ஃபார்வர்ட் பண்ணி சில பேர் வந்து ஸ்கிப் பண்ணி பார்த்துருங்க. அதனால நம்ம ஒரு சின்னதாக முடிச்சிடலாமே சொல்லிட்டு தான் இந்த ஐடியா கொண்டேன். இதுக்கு ஃபைனலாக எல்லாமே 2 டோரை வச்சு காட்ட போகிறேன். வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு, ரைட் ஹேண்ட் சைடு 2 டோரு. மேலே பார்த்தீங்கன்னா ஒரு ஓமு, ஒரு சக்கரா. அதுக்கடுத்து வந்து கீழே வந்து பார்த்தீங்கன்னா விளக்கு 2 விளக்கு டிசைனு. நீங்கள் ஆக்சுவலாக இந்த வீடியோ எப்படி நான் டிசைன்லாம் கட் பண்ணேன்னு ஃபுல்லாக பார்க்கணும் ஆசைப்பட்டுனா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மேபி நெக்ஸ்ட் வீக்கில் வந்து கண்டிப்பாக வந்து வீடியோ அப்லோட் பண்ணுறேன். ஆக்சுவலாக இப்போ என் கிளாரிட்டி கம்மியாக இருக்குன்னா ஒரு நைட் டைம் ஆயிடுச்சு. டிசைன்லாம் கட் பண்ணும்போது நைட் டைம் ஆயிடுச்சு. பட் நைட் டைமில் வீடியோ எடுக்கணும் என்ன ஆயிடுச்சுன்னா கேமராவோட குவாலிட்டி கொஞ்சம் கேமராவோட குவாலிட்டி பிரைட்னஸ் கொஞ்சம் கம்மியானாலும் உங்களுக்கு வந்து அந்தளவுக்கு குவாலிட்டி தெரியல. பட் பிக்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் நிச்சயம் தெரியுமா அந்தளவு தான் வந்து கிளாரிட்டி நல்லா இருந்தது. மறக்காமல் வீடியோ பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண தான் என்னால் வந்து டிஃப்ரெண்ட்டான வீடியோ என்னால் கொடுக்க முடியும். ஓகே, மறுபடியும் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். பை.